கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய மத்தியிலே பல ஆண்டுகளாக பல சில நாட்களாக ஆண்டுடைய பணிவிடையை நிறைவேற்றின அருமையான சகோதரர் செல்வ பிரவீன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். நாளை வந்து அவர் நம்முடைய ஆராதனை காலை ஆராதனை அவர் இருப்பார். இன்றைக்கு மத்தியானம் செய்ய வேண்டும். அவர் மகாராஷ்டிராவுக்கு மத்திய பிரதேசத்துக்கு போகிறார். அவருடைய பிரயாணத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆலயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு பரிசு ஒன்று வழங்கப்படுகிறது. ஆலயத்தின் சார்பாக கொடுக்குறாங்க. இந்த ஊழியர்களுக்கு அதை தொடர்ந்து ஞானவர்கள் நம்முடைய ஊழியர்களுக்கு முன்னாடி அதை தொடர்ந்து மருத்துவர்கள் அவர்கள் அதை தொடர்ந்து ராசையா அதை தொடர்ந்து பிராக்டிஸ் அவர்கள் வீட்டிற்கு வருகிறதான புது உதவியாளர்களுக்கு இப்பொழுது போராடி அனுப்பிப்பார்கள். புது உபயோகத்துக்காக போராடி இருக்கிறார்கள். போராடி இருப்பார்கள். மிக அழகாக சிறப்பாக நமக்கு எல்லா ஆராதனைகளும் செய்த மூலமாக சார்பவர்கள் இந்த உரையை அவர்களுக்கு பயன்படுத்த அனைத்து வந்து சார்பவர்கள் புது உபதேசத்துக்காக ஒரு போராடி இருக்கிறார். அதை தொடர்ந்து தேனி அந்த பயனுக்காக இந்த பசை அன்பாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் அருமையான சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்புக்காக பிரிவு உபச்சார விழாவுக்காக அன்றைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரிவு என்பது நிரந்தரம் அல்ல. பிரிவு என்பது வாழ்க்கையின் அடுத்த படிக்கான ஆரம்பம். எனவே பிரிவை நீங்கள் பெருசாக இருக்காதீங்க. பிரிவுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களுக்காக அங்கே போனால் ஜெபிக்க கூட வசதி இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டுக்காக பணிவிடை செய்வதற்கு கர்த்தர் அவரை எடுத்து செல்கிறார். இங்கே இருந்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு ஜெபிக்கிற ஒரு குழு இருக்கிறார். காவல்துறையில் ஜெபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எஸ்ஐ இருக்கிறாங்க, கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிறாங்க. பெரிய ஆட்கள்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. சார் பசுத்தமா இருக்கிறாங்க, சுத்தமா இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்கு முற்றிலும் எதிர்மறையாக ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டாம். இந்த கர்த்தருடைய என்ன ஒன்று அழைத்து கொண்டு போகிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். புதிய உபதேசியார் யாரு? ஒரு தம்பியா வீட்டுனா பீட்டர் சித்தப்பா அல்லது சித்தப்பா பெரியப்பா அக்கா மச்சான் மாமா எனக்கு தெரியாது. பீட்டர் சாப் சரிங்களா? எல்லாருமே நம்ம வரைக்கும் வாலிய பையனாக எடுத்துருக்காங்க. இவங்க வந்து
பீட்டர் சார் இருக்காங்க. இதுக்கு முன்னால ஒரு பீட்டர் சார் வேலை பார்த்தாங்க. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? இது பேரு சாரா? பேரு சாருன்னா இங்கிலீஷ் இருக்குது. எல்லாம் விளக்க வேண்டியிருக்கீங்க. விளக்கி வைக்கி ஒரு கவர்மெண்ட் வழி நான் உடைய அறிவு நினைக்கிறேன். சரி, பீட்டர் சாருக்காக ஜோம் பண்ணுங்க. நாளை காலையில் காலையில் 4 சர்வீஸ் போய் பார்ப்பாங்க. நாளை சாயங்காலத்திலிருந்து நம்முடைய பீட்டர் சார் எல்லா காலையும் பொறுப்படுத்தி நடத்துவாங்க. அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஏராளமான இடையில் இருக்கிறது நிறைவேற்ற ஆண்டவர் தரும்படியாக பிரயாணங்களுக்காக போக்குவரத்துக்காக மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த பிரிவு விசாரணைக்காக நாம் நிறைவு செய்யலாம். ஒருவை நிறைந்த ஆண்டவரே, உங்களுடைய திருச்சபையிலே பணிபுரிப்படியாக அவ்வப்போது ஆட்களை கற்றுக் கொண்டு வருகிறேன். உங்களுடைய திட்டத்தின்படி நீர் தாமே காரியங்களை செய்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என் பிதாவாளர் அவனை கனப்படுத்துவான் என்ற பிரகாரமாக கனப்படுத்தி உயர்த்தி சொல்கிறோம். அந்த பணியிலும் கர்த்தர் இன்னும் மென்மேலும் உயர்வை தந்து ஆண்டவரை ஊருக்கு பெருமை சேர்க்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்கு பெருமை சேர்க்க, உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் சொல்கிறோம். பெற்றோரை விட்டு, நண்பர்களை விட்டு, இனத்தாரை விட்டு, திருச்சபையை விட்டு, விசுவாசிகளை விட்டு புதிய ஒரு வாழ்க்கைக்குள் சென்றாலும் கர்த்தர் மகனோடு நீர் கடந்து செல்லும்படியாக நாங்கள் சொல்கிறோம். நான் சமூகத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, மகன் எங்கிருந்தாலும் நாமத்துக்கு சாட்சியான மகனாய் வாழ கர்த்தர் உதவி செய்தலும். திருச்சபையை நேசிக்க, திருச்சபைக்காக ஜெபிக்க, திருச்சபையின் காலத்தில் ஐக்கியப்பட கர்த்தர் உதவி செய்தலும். இந்த சபையுடைய எல்லா வாலிப தம்பிமார் கணிசிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசு பணிகளிலே ஆங்காங்கே இந்தியாவிலே பல இடங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை நடத்தி செல்லும் ஆண்டவரே, மற்றவர்களை போல் அல்ல. என்னுடைய பிள்ளைகள் தலை குனிந்து காணபடி தலையிலிருந்து ஆண்டவருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்தலும். நாளில் கொடுக்கப்பட்ட வரவேற்புக்காக பிரிவு விசாரணைக்காக ஜெபிக்கிறோம். அடுத்த முறை கொடுக்கப்பட்ட அத்தனை பொருள்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும் இந்த கிளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒத்துக்கொள்ளட்டும். பிரயாணிகளே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். மேலான அதிகாரிகளே கண்களில் தயவு இரக்கம் கிடைக்கட்டும். உங்களுடைய நம்பிக்கை காரியங்களை ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தோம். நீர் மத்தியிலே புதிதாக சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பமாக இணைந்து திருச்சபையின் பணியை பண்பாற்ற கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும். விசேஷித்த கிருபை அவர்களை கலந்து வழிநடத்தும். நாளின் ஆண்டவரை கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பாராக. போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். வெளியே பாயாசம் இருக்கு.